அனைவருக்கும் வணக்கம். இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், அல்லது உங்களோட கிராமத்தை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான சின்ன ஒரு வழிகாட்டியாக அல்லது சின்ன ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். இது மிகவும் இன்ட்ரெஸ்டான ஒரு விடயம். இந்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கிராமத்தை எடுத்தீங்க, ஒரு நாட்டினுடைய ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக 75 குடும்பங்கள் மட்டும்தான் இங்கே வசிக்கணும். இந்த 75 குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 51 பேர் IAS IPS அதிகாரிகளாக இருக்கணும்னு சொல்லி அறியப்பட்டிருக்குது. நான் இந்த ரீட் பண்ணும்போது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருந்துச்சு. இந்த புக்கை ரீட் பண்ண இது எப்படி ஒரு கிராமத்தில் 75 குடும்பங்கள் இருக்கிற ஒரு கிராமத்தில் 51 பேர் IAS IPS இருக்கணும்னு சொல்லி வாசிக்கும் போது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு. இது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது அதே மாதிரி நம்ப முடியாத ஒரு விடயமாக தான் இது உண்மையாகவே இருந்துச்சு. இதில் IAS IPS மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அதி உயர் பதவிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் அதிகமாக இருக்கணும். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாவது இந்தியாவுடைய அரச தொழிலில் அதுவும் உயர் தொழில்களில் இருக்கணும்னு சொல்லி ரிசர்வ் பேங்க்லையாக இருக்கலாம், வெளிநாட்டு வங்கிகளாக இருக்கலாம், பெரிய பெரிய IMF நிறுவனங்களாக இருக்கலாம். இவை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் வேலை செய்யணும்னு சொல்லி இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறார்கள் அனைவருமே, அதாவது 90% மேற்பட்டாக்கள் அனைவருமே படித்து, அதாவது டிகிரி அல்லது அதற்கு மேலே நல்லா படித்த ஒரு பின்னணியை கொண்டு ஒரு கிராமமாக தான் இந்த கிராமம் இருக்குன்னு சொல்லி இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற அந்த ஒரு திருவிழான்னு அந்த கிராமத்தில் வெறுமா இருந்தால் கூட அங்கே எல்லாமே இந்த அரச வெஹிக்கிள்ஸாக முதலில் அரச வெஹிக்கிள் வந்திருந்த அந்த VIP லைட்ஸ் எல்லாம் போடுவினோம், ரெட் ப்ளூ ஒயிட் கலர்ஸ் லைட்ஸ். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னால், ஒரு திருவிழா நடக்குதுன்னு சொன்னால் அங்கே வர எல்லா வெஹிக்கிள்லேயும் இந்த ரெட் ப்ளூ ஒயிட் கலர் லைட்ஸ் இருக்குமா, அவ்வளோவுக்கு PIPs இருக்கிற அவ்வளோ பெரிய IAS IPS ஆஃபீஸர்ஸ் இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். இது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் இவ்வாறான ஒரு அதிசயம் அல்லது பார்த்தீங்கன்னா அதிகளவானோர் படித்த 51 பேர் 75 குடும்பங்கள்ல 51 பேர் அரசுல IAS IPS இருக்கணும்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இது உண்மையாகவே ஒரு மோட்டிவேஷன் அப்படியும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆரம்ப காலம் இந்த கிராமத்தின் ஸ்டடீஸை பற்றி ரெண்டு பேர், அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் 2 பேரும் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தான் அவங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கிராமத்தில் படிப்பிக்கிறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பெண் கல்வியை அதிகரிக்கணும், பெண்களை கல்வித்துறையில் உள்ள கொண்டு வரணும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டு டீச் பண்ண அந்த காலகட்டம், அதாவது சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஆண்களையும் அந்த கிராமத்தில் இருக்கிற ஆண்களையும் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டு இவ்வாறு கல்விக்கான விதை அங்கே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் போட்ட அந்த விதை இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் உத்தரப்பிரதேச அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 51 பேர் IAS IPS இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் இந்த இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் இந்த IAS IPS எக்ஸாம் எழுதுறது எவ்வளோ பெரிய ஒரு கனவு அல்லது எவ்வளோ பெரிய ஒரு விடயம். அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட நாட்டில் அந்த இந்தியா பொறுத்த வரைக்கும் IAS IPSன்றது அதி உச்ச பதவியாக இருக்கும், அவ்வளோ ட்ரீமாக இருக்கும் எல்லாருக்கும். இதில் ஒரு கிராமத்திலிருந்து 51 பேர் வேலை செய்யணும் இந்த பொசிஷன்ல சொல்லிக்க இது மிக முக்கியமாக கட்டாயமான ஒரு அதிசயமான ஒரு விடயம் தான். நான் இது இந்த புக்கை ரீட் பண்ணும்போது நான் கட்டாயம் இதை உங்களோட யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் அதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு பகிர்ந்து இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வாறான ஒரு நல்ல நல்ல விடயங்கள், புது விடயங்கள், தெரியாத விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு சசிஎஸ்பிளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலம் உங்களுக்கான புதிய வீடியோக்கள், புதிய பல்வேறு விடயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.